போக வேண்டிய பாதை இருக்கின்றது. கடந்த சில வருடங்களாக கோவிட் தொற்று நோய் பொருளாதார சீரழிவுகளுக்கு பின்னர் அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் நாங்கள் அபிவிருத்தி நீண்ட காலமான காரணமாக இப்பொழுது அந்த அபிவிருத்திகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. நம்முடைய இந்த 8 மாத பட்ஜெட்டை நாங்கள் இந்த இறுதிக்குள்ளே நிறைவு செய்து 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி மக்களுக்கான அந்த சேவை வினைத்திறனான சேவை சென்றடைய வேண்டும் என்பதாக நோக்கமாக இருக்கின்றது. இந்த அரசியல் காழ்ப்புணர்வுக்கு அப்பால், அரசியல் கட்சிகள் இந்த போட்டிகளுக்கு அப்பால் என்னை பொறுத்தவரையில் அது நான் செய்தாருந்தான யார் செய்தாருந்தான அந்த விடயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை நான் உறுதியாக. எனவே இங்கிருக்கின்ற அதிகாரிகள் சிரமங்களையும் கருத்தில் கொள்ளாது மக்களுக்காக உங்களை அர்ப்பணித்து அந்த சேவைகள் போய் செய்ய வேண்டும். பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல தாமதங்கள் காணப்படுகின்றன. அவ்வளவுதான் நாங்கள் நிதி ஒதுக்கினாலும் அல்லது அறிவுறுத்தல் வழங்கினாலும் அந்த நிகழ்வுகள் நடைபெறுவதிலே மிகவும் தாமதங்களும் அலட்சிய போக்குகளும் காணப்படுகிறது. அப்படி அலட்சிய போக்குகளும் தாமதங்களும் காணப்படுகின்ற பொழுது அது மக்கள் மத்தியிலே ஒரு மனக்கவலையாக அல்லது ஒரு அப்படியான எண்ணங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அரச ஊழியர்களாக நாங்கள், அரசியல்வாதிகளாக நாங்கள் மக்களுக்கு உரிய அந்த சேவை செய்வதற்கு பின்னிக்கக்கூடாது. அந்த வகையில் தான் நாங்கள் சென்ற கூட்டத்திலே கலைத்திருந்தோம். சென்ற கூட்டத்தில் இருந்த முடிவுகள் இந்த கூட்டத்துக்கு முன்னர் நடைபெற்றிருக்கின்றவா என்ற ஒரு மீளாய்வு ஒன்று செய்ய சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதன்படி இந்த மீளாய்வை இருக்கும் நினைக்கின்றேன். அந்த மீளாய்வை நான் பார்த்துக்கொண்டு தான் புதிய விடயங்களுக்கு அற்புதம் நிறைவேறுகிறது. அதே போன்றுதான் இப்ப பல வேலைகள் நடைபெற்றிருந்தது. மக்கள் குறிப்பாக அந்த வீதிகள் பிரயோகப்பட்டு வருகின்றன. அந்த வீதி பிரயோகத்துடைய பணிகள் தரங்கள் எவ்வாறு இருக்கின்றவாறு மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தரமான அந்த விடயங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும். 2 பேர் ஆர்வமாக இருக்கின்றீர்கள், அடைவீர்கள். உங்களுக்கு வேறொரு நோக்கமும் கிடையாது. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை வினைத்திறனாக செய்து முடிக்க வேண்டும். அந்த வகையில் தான் நினைக்கிறேன் கோப்பாய் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து வருவதை நான் மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால் டிஎஸ் இருந்த அவருடைய சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னால் நாங்கள் மாவட்ட டிசி குழு கூட்டத்தில் இருக்கின்ற போது கூட அவர் இன்னும் தட்டி அல்லது ஏதாவது போட்டு சொல்ல சார் இதே சேர்த்து கவனிக்கல, இதே சொல்லுங்க, அதை செய்யணும்னு சொல்லி கொண்டிருப்பார். உடனே பார்த்தா போனது விஷயம் கதைப்பார், மெசேஜில் போடல. அப்படி பார்க்கின்ற போது உடம்பு ஆர்வமாக இருக்கிறார் என்பது விளங்கினது. அப்படியான இந்த இடத்துல இருப்பது மகிழ்ச்சியாக வேசிய ஆசையாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இதுதான் அவருடைய கடைசி கூட்டமாக இருக்கும் நினைக்கிறேன். அது கவலை என்றால் என்னுடைய தேச அவர்களுக்கு அவருடைய சேவை கிடைக்கும். அவருக்கு வாழ்த்துக்களையும் அவருடைய சேவை மீண்டும் தொடர்புடன் தெரிவித்துக் கொண்டு சில விடயங்கள் நடைபெற்றிருக்கின்ற காட்டப்படும். அதே அச்சிவேலி சந்தையிலே உழவர் சந்தைக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று தென்னை உற்பத்தியில் வெள்ளை தாக்கத்திற்கான மருந்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ரிப்போர்ட் இருக்கின்றது. ஒன்று பல வீதிகள் புனரமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல பாடசாலைகளில் புனரமைப்புகளை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ரிப்போர்ட் சொல்லுது. நீர் தடுப்பணைகள் வேலைகள் நடைபெற்றுள்ளன. அதே போன்று சில விடயங்களுக்கு நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து
எங்களால் எப்போவும் இல்லைன்னு சொல்லாமல் எந்த வேலையை வந்து கேட்டாலும் அது முடியாது, செய்ய முடியாது என்று சொல்வதை விட அதற்காக நாங்கள் முயற்சித்து பார்ப்போம் என்று பண்ணி எங்களுக்கு அடுத்த லேயர் உள்ளாக எக்ஸ்பர்ட்ஸ் உடனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த சேவையை நீங்கள் வழங்க முடியும். அதான் நல்ல என்று நான் நினைக்கிறேன். அதுதான் எங்களை வாழ வைக்கணும் என்று கூறி இந்த கூட்டத்தை நாங்கள் இங்கே ஆரம்பிப்போம். நன்றி. இந்த வருடத்துக்கான இரண்டாவது பிரதேச கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த 26/3/2025 ஆண்டு நடைபெற்ற பிரதேச உடனடிப்பு கூட்டத்திலே கல்வியாளர்களுடைய எங்களுடைய தொடர் நடவடிக்கையை பார்த்தது நாங்கள் இந்த புதிய அனுமதிக்கப்பட வேண்டியவைகளும் ஆராயப்பட வேண்டிய ஒன்றை என்பதை பார்க்க முடியும். அதிலே கடந்த பிரதேச உடனடிப்பு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களும் அதோட நடவடிக்கைகளுமாக அச்சுவேலி வேலை கிழக்கு வடபகுதி கமலபுர சங்கத்தின் கருத்துறை வீதி ஆரங்காயில் அமைந்துள்ள ஐயோசிய நிலையத்திற்கான 20 கிலோவாட் சூரிய மின்கள் கொடுத்தவர்களே கோரியிருந்தார்கள். அது தொடர்பிலே நாங்கள் மின்சார சபையிடம் கூறப்பட்ட போது தற்போது உகமின் நேர் நிலையங்கள் மற்றும் மின் நிலையங்கள் விஸ்தரிக்கப்படும் வரை மீன் புதுப்பிக்கப்படும் சக்தி மூலமான சக்தி உள்வாங்குவதற்கான சாத்தியப்பாடல் இல்லை என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இலங்கை மின்சார சபை முன்னேற்ற அறிக்கை அடுத்ததாக கிரிக்கெட் சப்ஸ்டேஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறது சம்பந்தமான ப்ரொபோசல் நடந்துருக்கு. அதற்கு பிற்பாடு குறிப்பிட்ட அளவு சோழர் கிடைக்கிற வசதி இருக்கு. டெண்டர் கோல் பண்ணிக்கிறது ஒரு 6 மாதத்துக்கும் படிக்கிறது சின்ன சின்ன சாப்பிட்டைகள் கணக்கு இருக்கு. கேட்டதை விட 70 ரூபாய் இருக்குது. அதே மாதிரி 5 கிலோவாட் 10 கிலோவாட் நிறைய பெண்ணிங் இருக்கு. எல்லாம் அடுத்த சப்ஸ்டேஷன் அப்கிரேட் பண்ணாமல் இப்போ கட்டணம் ஃபுல்லாக முடிவு படுது. அடுத்ததாக கோப்பாய் பிரதேச பிரிவில் 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் 420 குடும்பங்களுக்கான புதிய வீடுகளும் 216 குடும்பங்களுக்கான திட்ட வீடுகளும் NHDயினால் வாங்கப்பட்டிருந்தது. இந்த வீட்டு திட்டத்திற்கான நிதிகள் முழுமையாக ஒதுக்கப்படாமையால் கொடுத்த வீடுகள் நேரடியாக காணப்படுகின்றது. இது தொடர்பிலே யாழ் மாவட்ட நடைபெற்ற கூட்டத்திலும் மற்றும் அமைச்சுக்களிலும் ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக கைத்தொழில்பேட்டை வீதி புனரமைப்பு தொடர்பிலே 5000 கிராமிய வீதி புனரமைப்பு திட்டத்திலே குறித்த வீதி உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக புத்தூர் கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் கருத்துறை வீதியிலிருந்து கிழக்கு பக்கமாக காணப்படக்கூடிய குடியிருப்புகளில் வீதிகள் மற்றும் பயிற்சி இடங்களில் வெள்ளங்கள் தருவதாக பிரதேச மக்களால் கூறப்பட்டுள்ளது. அதோடவே புதிய வடிகால் அமைப்பதற்கான போதிய வசதி இல்லாதபடியால் குறித்த பிரதேச மக்கள் காணி வழங்கும் பட்சத்திலே அந்த பிரதேசத்தினூடாக வாய்க்கால் அமைத்து அந்த திட்டத்தை நிர்மாண முடியும் என பிரதேச வெளியிட்டிருக்கிறது. എസ്റ്റിമേറ്റ് ചെയ്ത് കൊടുക്കാൻ വേണ്ടി மட்டும்தான் கொடுத்த வழியில் இருக்குது. எஸ்டிமேட் மட்டும் கொடுத்த வழியில் இருக்குது. தொடர்பாக திணைக்களத்தோட